ஏன் தங்கம் இவ்வளோ ஏறுது அப்படின்னா, முதல்ல பிஸ்னஸாக இருந்த தங்கம் இன்னைக்கு பொலிட்டிக்கலோடயே மிக்ஸ் ஆயிடுச்சு, கலந்துருச்சு. இப்படி தங்கத்தில் செம்பு கலக்கிறாங்களோ அந்த மாதிரி பிஸ்னஸில் பாலிடிக்ஸ் கலந்ததோடைய விளைவு தான் இப்போ தங்கம் விலை ஏறுது. முதல்ல வந்து மார்க்கெட் லெவலில் ஷேரோடைய ஏற்ற இறக்கங்கள், அதன் அடிப்படையில் தங்கம் ஏறி இறங்கும். இதில் டவுன் ஆச்சுன்னா இதில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜம்ப் பண்ணிடுவான், அதில் இருந்தேன்னா இதில் ஜம்ப் பண்ணுவான், க்ரூட் ஆயிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவான். க்ரூட் ஆயில் இப்போ வந்து செத்து கிடக்கு. இப்போ க்ரூட் ஆயிலில் ஏற்ற இறக்கங்களில் பெரிய அளவில் இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா தங்கத்தில் உள்ள வருவான். இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, டாலர் வேல்யூ குறைக்கணும், ட்ரம்ப்பை ஒழிச்சு கட்டணும். ட்ரம்ப் பண்ணுற அட்டகாசம் பார்க்க முடியாமல் பல நாடுகள் டாலருக்கு மாற்றாக கோல்டை பயன்படுத்துவாங்க. எதுக்கு டாலரு? நான் உனக்கு கோல்டு கொடுத்துறேன், இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுன்னா கோல்டை வாங்கிட்டு எனக்கு கூடாயில் கொடு, அது கொடுன்னு பண்ட மாற்ற முறை மாதிரி பண்ணும்போது என்னன்னா டாலர் காலி ஆயிடும், அடியாயிடும். இப்போ டாலரை காலி பண்ணுறதுக்காக இப்படி இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ கோல்டை ஸ்டாக் பண்ண வேண்டியது. நகை மேலே மோகம் கொண்ட கூட்டம் ஒரு 15 கோடி பேர் உலகம் பூரா இருக்காங்க. அவன் நகை வாங்கியே ஆவான். 1 பவுனோ 10 பவுனோ 5 பவுனோ 20 பவுனோ 50 பவுனோ 100 பவுனோ வாங்கியே ஆவான். இந்த கூட்டம் அனாமத்தா காலி ஆயிருமே, இந்த பிஸ்னஸே போயிருமேன்ட்டு தான் புதிதாக ஒரு தங்கத்தை கண்டு. இதில் ஆன்லைனில் பண்ணுறது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து, அவனை பிடிக்கவே முடியாது. எங்கே போய் நீங்கள் தேடுவீங்கன்னு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், தங்கம் விலை ரொம்பவே விலை ஏற்றத்தை கண்டிருக்கிறத பார்க்குறோம். வரலாறு காணாத ஏற்றம். தரவுகள் பார்க்குறோம், கடந்த ஒரு மாசத்துல மட்டுமே 34,000 ரூபாய் சவரனுக்கு வந்து ஏறி இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு விவேக கொண்டு வந்து போய்கிட்டு இருக்கு தங்கத்தினோட விலை? இப்போ இந்த சமயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சரியா இருக்குமா, இல்லை விலை சரிவடையுமா? இப்படி பல கேள்விகள் நடுத்தர குடும்பத்தின் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்குங்க? அதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, பண்ணால் ஏறுமா இறங்குமான்றத மிக தெளிவாக நம்ம சொல்ல முடியாது. அது வந்து இந்த பொருளாதார நிபுணர்கள், அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, அதில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து அதை வந்து தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா அதை வாட்ச் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க வேறு. ஆனால் ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம், நம்ம அறிந்தவரை நம்மளும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கோம். பட் ஆனால் நம்ம எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, தெரியும் நமக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இதை பொலிட்டிக்கலாக தான் நீங்கள் பார்க்கணும். தங்கத்தை வந்து பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது. ஏன் தங்கம் இவ்வளோ ஏறுது அப்படின்னா, முதல்ல பிஸ்னஸாக இருந்த தங்கம் இன்னைக்கு பொலிட்டிக்கலோடயே மிக்ஸ் ஆயிடுச்சு, கலந்துருச்சு. இப்படி தங்கத்தில் செம்பு கலக்கிறாங்களோ அந்த மாதிரி பிஸ்னஸில் பாலிடிக்ஸ் கலந்ததோடைய விளைவு தான் இப்போ தங்கம் விலை ஏறுறது. புரியுதா? முதல்ல வந்து மார்க்கெட் லெவலில் ஷேரோடைய ஏற்ற இறக்கங்கள், அதன் அடிப்படையில் தங்கம் ஏறி இறங்கும். இதில் டவுன் ஆச்சுன்னா இதில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜம்ப் பண்ணிடுவான், அதில் இருந்தேன்னா இதில் ஜம்ப் பண்ணுவான், க்ரூட் ஆயிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவான். க்ரூட் ஆயில் இப்போ வந்து செத்து கிடக்கு. ஓகே, புரியுதா? அப்போ க்ரூட் ஆயிலில் ஏற்ற இறக்கங்களில் பெரிய அளவில் இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா தங்கத்தில் உள்ள வருவான். இது ஒரு காரணம், இது ஒரு செட்டப், இது வேற. இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு 3 ரீசன் வச்சுக்கலாம். 3 மிகப்பெரிய ரீசன். அதை நேற்று நம்ம தான் வந்து இந்தியாவிலே அதை பிரேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா சமீபத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இந்த ஒரு ரிசர்ச்சர் நம்ம நண்பரை சந்தித்தேன், வெளிநாட்டில் சந்தித்து. இப்போ போன வாரம் நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பல விஷயங்கள் சொன்னார். பல விஷயங்கள் தங்கத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் முந்தா நாள் பிரேக் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் யாருமே அதை பிரேக் பண்ணல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை 2ஆக பிரிக்க போகிறாங்க. தங்கத்தை 2ஆக பிரிக்க போகிறாங்க. ஆமாம். இப்போ தங்கம் வந்து 24 கேரட் பியூர் கோல்டு, 22 கேரட் இருக்குது, அப்புறம் 18 கேரட், 14 கேரட் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. அடுத்து 1 கிராம் கோல்டுன்னு இருக்குது. இது வந்து 1 கிராம் கோல்டெல்லாம் இப்போ 2000க்கு அப்புறம் வந்தது. அந்த இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வருது. 1 கிராம் கோல்டுன்னு 1 கிராம் தங்கத்தை ஃபுல்லாக வந்து மேலே கோட்டிங் போட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் டைமண்ட் மோதிரங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு 18 கேரட் தான் யூஸ் பண்ணுவாங்க, 22 கேரட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, ஸ்ட்ராங்காக இருக்காது, கல் நிற்காதுன்னு. வேறு மெட்டல் கலந்தால் மட்டும்தான் கல் ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும் டைமண்டில். இப்படி பல வடைகளை சொல்லுவாங்க வியாபாரத்துக்காக. இதெல்லாம் சுட்டுக்கிட்டு ஏன் தங்கத்தில் வந்து வச்சா நிற்காதா அப்படின்னா, இல்லை சிறு சிறு டைமண்ட்ஸ் வைக்கிறதுனால நிற்காதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அது வேறு. இப்போ என்ன ஆச்சுன்னா, தங்கம் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க.
ஷேர் மார்க்கெட்டுக்கு வருது. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ம்ஹ்ம். தங்கத்தை ட்ரேட் பண்ணலாம், வெள்ளியை ட்ரேட் பண்ணலான்னு எப்போ வந்ததோ, அதுக்கப்புறம் தான் வந்து தங்கத்தோட விலை வேகமாக ஏற ஆரம்பிக்குது. ஓகே. தங்கம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தங்க நகை கடையில் போய் தங்க நகை வாங்குவீங்க. ஆமா. இல்லை அதிகபட்சம் போஸ்ட் ஆஃபீஸில் போனால் காயின் தருவாங்க. ம். இதை தாண்டி நீங்கள் எங்கேயும் தங்கம் வாங்க முடியாது, ஆமா. பிசிக்கலா தான் நம்ம வந்து வாங்க வாங்குவோம். முடியும். ஆமா. ஆனால் தங்கத்தை விர்ச்சுவலாக வச்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய வியாபாரமாக எப்போ மாற்றினானோ அப்போ என்ன ஆகுதுன்னா தங்கத்தோட ரேட்டு வந்து வியாபாரிகள் ஏற்றி விட்டுறான். முதல்ல வந்து நீங்கள் மோதிரம், செயின், வாட்சு, மூக்குத்தி, தோடு, இதுக்காக தான் இந்த கொலுசு, இதுக்கு தான் தங்கத்தை வாங்க போவீங்க. இப்போ வந்து விர்ச்சுவலாக பிஸ்னஸ்லேயே தங்கத்தை கொண்டு வந்தோன்னு என்ன ஆகுதுன்னா அவன் சூதாட்டத்தில் ஏற்றி விட்டுறாங்க. ஓ! ஏற்றி விட்டோடனே தங்கம் ஏறி 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 கண்ணுக்கெட்டாத உயரத்துக்கு போய் வெறும் 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 வித்துட்டு இருந்த தங்கம் ஒரு இன்னைக்கு பவுன். 1,50,000 லட்சம் 10 மடங்கு 1.5 லேக். லாக் போயிடுச்சு. அப்போ இதில் பிஸ்னஸ் ஆகி அதை அவங்க ட்ரேடிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கோடி கணக்கில் சம்பாரிச்சு பல லட்சம் கோடிகளை சம்பாரிச்சு போயிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம். அவன் இன்னி இறங்கவே மாட்டான். இன்னி தங்க 2 லட்சம் தான் 2 லட்சம் 5 லட்சத்துக்கு போயிடும். அப்படியா சார்? ஓ! ஆமா. இந்த இயர் எண்டுக்குள்ள எவ்வளோ சார் வரும்ன்றீங்க? இந்த ஏரண்டுக்குள்ளே போய் 2 லட்சம் தாண்டிடும். 2 லட்சம். ஏரண்டு இல்லை 3 மாசத்துல 3 மாசத்துல 2 லட்சம் 2 வந்துருன்றீங்க. லட்சம் தாண்டிடும். அப்போ 3 லட்சம் 4 லட்சம் போகுமா? போகும். இந்த வருஷத்துக்குள்ளே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ம். ஸோ இப்போ இது ஒரு இது. ம். இதை ஒன்றும் பிரிச்சிடணும். ட்ரேடிங்கில் தங்கம் வந்திருக்கு. அதில் ஏற்றுறவன் இறக்க மாட்டான். அதில் வியாபாரம் பண்ணி சூதாட்டம் மாதிரி அது போயிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்னும் விலை ஏறுறதுக்கு இன்னும் அதீதமாக ஏறுறதுக்கு என்ன காரணம்னா டாலர் வேல்யூவை குறைக்கணுன்றதுக்காக ட்ரம்ப்பை ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக ட்ரம்ப் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாமல் பல நாடுகள் டாலருக்கு மாற்றாக கோல்டை பயன்படுத்தணுன்ற மாதிரி. எதுக்கு டாலரு, நான் உனக்கு கோல்டு கொடுத்துட்றேன், ம்ஹ்ம். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுன்னா கோல்டை வாங்கிட்டு எனக்கு க்ரூட் ஆயில் கொடு, அது கொடுன்னு பண்ட மாற்ற முறை மாதிரி பண்ணும்போது என்னன்னா டாலர் காலி ஆயிடுது, அடியாயிருது. ஓகே. புரியுதா? இப்போ டாலரை காலி பண்ணுறதுக்காக இப்படி இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ கோல்டை ஸ்டாக் பண்ண வேண்டியது வருது. ம்ஹ்ம். இப்போ கோல்டை ஸ்டாக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிடைக்கிற கோல்டெல்லாம் வாங்கினாங்கன்னா ரேட் ஏறத்தானே செய்யும். ம். ஸோ சோர்ஸ் லிமிட்டடா இருக்கு. பட் ஆனா டிமாண்ட் வந்து பயங்கரமா இருக்கு. பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. ஏற்றி விட விட இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா மூணாவதாக கார்ப்பரேட்டுகள் ஒன்று யோசிக்கிறான். ஆஹா, சூப்பராக ஒரு புது பிஸ்னஸ் ம். ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த நகை வாங்குறவங்க பூராமே இப்போ ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ம். நகை மேலே மோகம் கொண்ட கூட்டம் ஒரு 15 கோடி பேர் உலகம் பூரா இருக்கான். 15-20 கோடி பேர். ஓகே. அவன் நகை வாங்கியே ஆவான். 1 பவுனோ 10 பவுனோ 5 பவுனோ 20 பவுனோ 50 பவுனோ 100 பவுனோ வாங்கியே ஆவான். இந்த கூட்டம் அனாமத்தா காலி ஆயிருமே, இந்த பிஸ்னஸே போயிருமேன்ட்டு தான் புதிதாக ஒரு தங்கத்தை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே. இந்த தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே புதிய தங்கம் கண்டுபிடிக்கப்படுறத பிரேக் பண்ணதை நம்ம தான் நேற்று தான் பண்ணியிருக்காது. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரியா? அது இன்னும் மக்களுக்கு புரியலை என்னன்னு. ம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவரிங் இருக்குது, ம். அது தங்கம் மாதிரியே தான் இருக்குது. ஆமா. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ம். ஒரு லேடி காரில் போய் இறங்குறாங்க, ஏற்கனவே ஒரு 10 பவுனில் ஒரு செயின் போட்டிருக்காங்க, ஒரு 10 பவுனில் ஒரு நெக்லஸ் போட்டிருக்காங்கன்னா கூட 2 கவரிங் நெக்லஸ் அந்த காசு மாலை இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா எது கோல்டு எது இதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ம். ஆனால் அதை கடையில் போய் கொடுத்தீங்கன்னா வேல்யூ கிடையாது. ஒரு காசு மாலை மாதிரி இந்த போடுறாங்கல்ல, ம். அவ்வளோ பெருசே வந்து 3000 ரூபா தான் வரும். ஓகே. ஆனால் ஒரு வருஷத்தில் பல்லு இழுச்சுன்னா அதோட வேல்யூ இல்லை, தூக்கி தான் போடணும். திருப்பி போய் எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்கன்னா 300 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ம். அப்போ வேல்யூவும் இருக்கணும், தங்கமாகவும் இருக்கணும், தங்க கலர்லேயும் இருக்கணும். அப்படின்றதுனால ஒரு அலாய் மெட்டலை கண்டுபிடிச்சிருக்காங்க சைனாவில். சைனால. ஓகே. அது ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, எல்லா இடத்துலையும் தாய்லாண்ட்லலாம் சேலில் இருக்குது. ம். ஆனால் அதுக்கு வேல்யூ ஏற்ற முடியாது சைனானால். ம். இப்போ ஒரு மோதிரம் 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு வரும். ஒரு பிரேஸ்லெட்னா ஒரு 4000 ரூபாய்க்கு வரும், 8000 ரூபா. அதாவது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு 4 பவுன் மாதிரி இருக்கும், ஆனால் 4000 ரூபா தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வேல்யூவை ஏற்றணும்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்குள்ளே அக்ரிடேட்டட் இதில் வந்து ஏற்றுனா மட்டும்தான் அது வேல்யூபிள் ஐட்டமாக மாற்ற முடியும். ஸோ அப்படி ஒரு கோல்டை கண்டுபிடிச்சி சவரன் 25,000 ரூபா ஓகே. அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க விரைவில். நான் சொல்கிறது குத்து மதிப்பாக சொல்கிறேன். 25,000 ரூபாயா இருக்கலாம், 10,000 ரூபாயா இருக்கலாம், 20,000 ரூபாயா இருக்கலாம். அது இனிமேல் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் அதோட இது என்னென்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா தங்கம் மாதிரியே அது ரீசேல் வேல்யூ இருக்கும். ஓ ஓகே.
பட் ஆனா சேதாரம் பொது 10% அங்கீகாரம் வேணும் இல்லையா? அந்த அதுதான் அந்த அங்கீகாரம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த தங்கம் மார்க்கெட்டுக்கு வந்துரும். ஓகே, ஓகே. அதில காப்பர், இபர் வேற வேற மெட்டல்லாம் சேர்த்து தங்கம் மாரியே தான் இருக்கும். தங்கத்தோட அனைத்து குணநலங்களும் அதுக்கு இருக்கும். ஆனா, மிக்ஸிங் வந்து வேற மெட்டீரியல் ஜாஸ்தியா இருக்கும். தங்கத்து மாரியே அத மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டு, மேல கோட்டிங்கும் தங்கத்தில குடுத்துருவாய்ங்க. ஓ! ஸோ, அப்ப வந்து இப்ப 8 கிராம் 1 பவுன் அப்படின்னா, அதில 1 கிராம் அது கலந்திருக்கும். ஓ! அதோட கூலி சேதாரம்லாம் போட்டு அத ஒரு 20,000த்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவாய்ங்க. 20,000 25,000 கொண்டு வந்து நிறுத்துவாய்ங்க. ம்ஹ்ம். அப்ப ஏழைகளுக்கு பிரச்சனையே கிடையாது. அது வேல்யூவாவும் மாறுதுல்ல. அதே மாரி பழைய மாரியே நீங்க அடகும் வச்சுக்கலாம். ம்ஹ்ம். இந்த மாரியான ஒரு இத கொண்டு வர போறாய்ங்க. ஓகே. அது விரைவில் வரப்போகுது. அது எப்பன்னு நம்ம சொல்ல முடியாது. சைனா அந்த மாரியான ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சுட்டா, ம். நெறையா இதில அது இப்ப புழக்கத்தில இருக்கு. இருந்ததும் இன்னும் கொஞ்சம் அதில கோல்டு சதவீதத்த ஏத்தணும். ம். இப்ப வந்து 1 பவுனுக்கு 1/2 கிராம், 1/4 கிராம் சேர்த்துறாய்ங்க. சரியா? இல்ல 1 கிராம் சேர்க்குறாய்ங்கன்னு வைங்க. அதில ஒரு 1 1/2 கிராம சேர்த்து குவாலிட்டியா மிக்ஸ் பண்ணி, இல்ல பாதிக்கு பாதி சேர்த்து, பாதி ரேட் ஆகும். பவுன் 75,000 இல்ல 50,000 அப்படி பண்ணுவாய்ங்க. ஓ! புரியுதா? அப்படி பண்ணி ஒரு இப்ப ஏற்கனவே 18, 14லாம் இருந்தா கூட, இன்னும் ரேட்ட கம்மியாக்கி, நீங்க கலப்படம் ஜாஸ்தியாக்கி. ஜாஸ்தியாகி தங்கத்தோடைய அதே பளபளப்பும் இதெல்லாம் இருக்கணும். அதே நேரத்தில அது வேல்யூபிளாவும் இருக்கணும். ம். எக்ஸ்சேஞ்ச் ம். வேல்யூ அதுக்கு இருக்கணுன்ற மாரியான ம். ஒரு விஷயத்த கொண்டு வர போறாங்க. ம். இப்போ நம்ம இன்னைக்கு நிலவரப்படி கிட்டத்தட்ட 16,000 தாண்டி இருக்கு. 22 கேரட், 24 கேரட் மேபி 17,000-18,000 இருக்கலாம். ஸோ செய்கூலி, சேதாரம், ஆனா ஜிஎஸ்டி. 1.85க்கு போயிருச்சு ஒரு ம். பவுன். ம். 24 கேரட். 24 கேரட் 1.85 கிட்டத்தட்ட இப்ப 2,00,000 இதுவே போய் தொட போகுது. 24 கேரட்ன்னு நம்ம பார்த்தோம் அப்டின்னா. இந்த சமயத்துல இப்ப தமிழ்நாட்ல அதிகமா வந்து இப்ப இந்தியாவிலேயே தமிழ்நாட்ல தான் 25% ஆஃப் கோல்டு வந்து மக்கள் பயன்படுத்துறாங்க அப்டின்ற மாதிரி நம்ம புள்ளி விவரங்கள பார்க்கிறோம். இப்போ இந்த சமயத்துல நடுத்தர மக்கள் வ வ அந்த திருமணத்துக்கா இருக்கட்டும், கல்யாண காட்சி எல்லா இதுக்கும் அந்த கோல்டுங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்றா இருக்கு. அதுக்கு தான் இன்னொரு கோல்டு வருதுல்ல. ம். இப்ப இந்த கோல்டு இப்போதைக்கு பயன்படுது. இந்த கோல்டு இருக்க வேல்யூ தான். ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீ போட முடியலன்னா ஒரு கிராம் ம். அன்னைக்கு இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி ரூ. 8,000 இருந்தது. எஸ். 3 மாசத்துல ரூ. 16,000 ஆயிருச்சு. 16,000 டபுள் ஆயிடுச்சு. டைம் ஆயிருச்சு. டபுள் ஆயிடுச்சு. அப்ப வந்து அது இப்படிதான் இருக்கும். இப்ப வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்கலாம் வந்து வீட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பதிலா கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது தி பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. இல்ல. ஒவ்வொன்னுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. பட் ஆனா இப்ப வீட்டுக்கு நீங்க கடன் வாங்கி நாசமா போறதுக்கு, ம். நீங்க ரூ. 40,00,000 லோன் வாங்குனீங்கன்னா, ஹவுசிங் லோனு. அதுக்கு வட்டி 40,00,000 போட்டு 80,00,000 ஆக்கிக்கலாம். இத ரூ. 40,00,000 நீங்க கோல்டு வாங்குனீங்க அப்படின்னா, ம். இப்ப அவன்ட்ட கடனே வாங்க வேணாம். நீ ரூ. 15,00,000 டெபாசிட் கட்டுறீங்கல்ல, அந்த காசுக்கு ரூ. 15,00,000 கோல்ட வாங்கி போட்டீங்கன்னா, அது இந்நேரம் 30,00,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா மாறியிருக்கும். ஓகே. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஆனா, இதில வந்து நீங்க சொந்த வீடு வாங்குனீங்கன்னா, டியூ கட்டும்போது அந்த காலகட்டங்கள்ல ரூ. 40,00,000 வாங்குற வீடு ரூ. 80,00,000 போகும். ம். ஆனா, அந்த ரூ. 80,00,000 பேங்க்காரன் ஏற்கனவே புடுங்கிடுவான். அப்ப நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் கட்டின காசு தான் உங்களுக்கு திருப்பி வரும். ஓ! இதுதான் உண்மை. ஓகே. ரெடி கேஷ் பண்றது வேற. அதே ரெடி கேஷ் நீங்க ரூ. 40,00,000 வந்து தங்கத்தில போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அது 4,00,00,000 இன்னைக்கு மாறியிருக்கும். ஒரு 25 வருஷத்துல. ம். அன்னைக்கு ஆனா, அன்னைக்கு ரூ. 10,00,000 அந்த வாங்கின வீடு தான் இன்னைக்கு 60, 70,00,000 போகுது. ம். அப்படி பார்த்தீங்க ஆனா, நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம். கை காச வச்சு ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். ரூ. 20,00,000 ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூ. 15,00,000 வாங்கியிருந்தீங்கன்னா, இது அது ரூ. 75,00,000 போகும். ம்ஹ்ம். அதே ஈக்குவலா தான் கோல்டும் உண்டாகும். ஓகே. ஸோ, அதில வந்து இதுவா, அதுவான்றது ம். ஸோ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சரிவடையும் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. சரிவெல்லாம் அடையவே அடையாது இனிமே. ம். ஒரு நாளுக்கு வேணா இன்ட்ரா டேல வேணா குறையலாம், கூடலாம். ஒரு 2, 3 நாள் கம்மியா இருக்கலாம். ஒரு 10 நாளைக்கு ஏறாம இருக்கலாம். ஸ்டாப்ல இருக்கலாம். ஆனா வந்து இனி இறங்காது. ஓ! ஓகே. இறங்குனாலும் ஒரு லேசான சரிவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஓ! 70,000 வித்த வெள்ளி இன்னைக்கு 3,50,000 போச்சு. நீங்க வெள்ளி வாங்கி போட்டீங்கன்னா கூட ரூ. 5,00,000 போயிரும். ஓகே. அந்த மாரி ஒரு நிலை இருக்கு. ம். இப்போ ட்ரம்ப்போடைய ஆட்சியும் ஒரு காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பேசும்பொழுது. ஒருவேளை இப்ப ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு நாளைக்கும் அன்எக்ஸ்பெக்டடான மூவ்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
அவர் ஆட்சியை விட்டு போய் வேற ஒரு டெமோக்ராட்டிக் ஆட்சி வந்தால் அப்படி நின்றும் அதில் பெரிதா இந்த மாதிரியான ஒரு டவுன்ல ஆகாது. டவுன் ஆகாது. பட் ஆனா இவ்வளவு அசுர வேகத்துல போகாது போகாது. மாதிரி கொஞ்சம் குறையும். ஓ ஓகே சார். சார் இப்போ அவுன்ஸ்ன்னு சொல்லி சில கணக்குகள்லாம் சொல்றாங்களா சார்? அது பிரிட்டிஷ் கணக்கு. ஒவ்வொரு கண்ட்ரியில ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ம் 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 ஒவ்வொரு நாடுக்கு தகுந்த வாரியா சார்? ஓகே. நிச்சயமா சார். இப்போ நீங்க நடுத்தர வர்க்கத்துக்கும், இப்போ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இப்போ எங்களை போன்ற இளம் தலைமை இளைஞர்களுக்கும் என்ன நீங்க ஒரு அறிவுரையா சொல்லுவீங்க? இப்போ சேவிங்ஸா இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும். இப்போ வந்து பேங்க்லலாம் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டாங்க. ம். இப்போ இந்த நாசகார கும்பல் கொஞ்சமாக வந்து அது காங்கிரஸ் காலத்திலே குறைச்சிட்டாங்க. ப. சிதம்பரம் காலத்திலே ஒரு முதல்லாம் 14% வட்டி கொடுப்பாங்க. ஓ! அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க ஏன் குறைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் நீங்கள் ஹவுசிங் லோன்லாம் கொடுக்கணும்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் ₹1,00,000 என்ன டெபாசிட் பண்ணுறீங்க. அதை இன்னொருத்தட்ட 18%க்கு கொடுத்தா மட்டும்தான் பேங்க் லாபத்தில் நடத்த முடியும். ம் ம் அப்போ உங்களுக்கு கொடுக்குற வட்டியை குறைச்சி 7% 6.5% ஆகினா தான் நான் 9% இன்னொருத்தருக்கு வெளியில் கொடுத்து நானும் லாபம் பார்க்க முடியும், அவரும் லோன் வாங்கி கட்ட முடியும். ஸோ இதுக்காக இப்படி பண்ணி விட்டாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பணமாக வச்சுருந்தாலோ பேங்க்கில் போட்டாலோ உங்களுக்கு லாபம் தராது. சரி, ஓகே. உங்களுக்கு பிஸ்னஸும் தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் தங்கம் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல தப்பு. ஸோ ஷேர் மார்க்கெட்டை முழுக்க வேணாம். இப்போ இந்த சமயத்துல சரியா இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏற்ற இறக்கமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து எல்லாமே மாறும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ உச்சத்துல தங்கம் விலை இருக்கு. 16,000 தாண்டிடுச்சு. 22, 24, 18,000 அரவுண்ட். இந்த சமயத்திலயும் லாங் டேர்மா இருந்தா, லாங் டேர்ம் ப்ராசஸ்க்காக நான் ஒரு 10 வருஷம் வச்சுக்க போறேன். எனக்கு வந்து இது என்னுடைய லாங் டேர்ம் ப்ராசஸ்க்காக நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த உச்சத்திலயும் பண்ணலாமா? ரிச்சுவல் கோல்டில் பண்ணுறது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. இதில் ஆன்லைனில் பண்ணுறது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. அவனை பிடிக்கவே முடியாது. எங்கே போய் நீங்கள் தேடுவீங்கன்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறது ஓகே. சேஃப் தான் என்றைக்குமே உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ லாங் டேர்முக்கு என்ன அமௌண்ட் இருந்தாலும் வாங்கலாமா சார்? ஆமாம், வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் தானே. நீங்கள் என்ன இருக்குது அதுக்காக நீங்கள் ₹1,00,00,000 வாங்கி வைங்கன்னு சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை ஷேர் இது பண்ணி வச்சிங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது 10 வருஷம் கழிச்சு லாபம் தரும். எல்லாமே இருக்காது, இறங்குறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி. நிச்சயமா சார். தங்கம் விண்ணை பிளந்து போய் கொண்டிருக்கிறது. அதனுடைய பின்னணி அரசியல் சார்ந்து தான் இந்த தங்கத்தினுடைய பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா பாயிண்ட் அவுட் பண்ணி எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.